வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் வாங்கிட்டு இது வரையும் மெயின் ரோட்டில் தான் ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக ஆஃப் ரோடு வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஆஃப் ரோடு மட்டும் இல்லை, ஹில்ஸு அப்படின்னா முன்னாடி சின்னதாக ஒரு மலை இருக்கும். இது எங்கள் ஊரில் இருக்க அழகர் மலைன்னு சொல்லுவாங்க, முருகர் கோயில். தருமபுரியில் இருக்கவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம். நான் அடுத்து இதை ஒரு விலாகாக பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு சும்மா வந்து இது வண்டி ஆஃப் ரோடு மட்டும் எப்படி ஏறுது அப்படின்றத சும்மா டெஸ்ட் பண்ணுவோம். சஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும். இருந்தாலும் புது புல்லட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். இப்போ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மக்களே. இது ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். அடுத்து ஹில்ஸில் வந்து எப்படி ஏறுதுன்னு பார்த்துருவோம். சின்ன ஹில்ஸ் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் தான். பிரேக்கிங் ஃபஸ்ட்டு செக் பண்ணியாச்சு. பிரேக்கிங் நல்லா இருக்குது பாருங்கள். கல்லெல்லாம் ஏற்ற போகிறேன். சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது மக்களே. இன்னும் போக போக பார்ப்போம். ஃபுல்லாக கல் மண்ணில் தான் ஏற்ற போகிறோம் இன்றைக்கி. மலைப்பாதை ஆரம்பமாகிவிட்டது. அண்ணா ஒருத்தர் ஏதாவது லவ் மூட்டில் இருக்கிறாரு அப்படின்னு செல்லை வச்சு வீடியோ கால் பண்ணுறாரு. சொன்னால மகளே, ஹில்ஸ் ரோடு தான். அதை பார்க்க பாருங்க, இன்னும் பெரிய மலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ அதை காட்டுறேன். ஹில்ஸ் ரைடெலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதெல்லாம் தாரே போட்டிருப்பாங்க. ரோடு சூப்பராக இருக்கும். இது மட்டும் தான் தார் போடாத ரோடு. சஸ்பென்ஷன் சும்மா கும்முன்னு இருக்கு மக்களே. வாவ், பிரேக்கிங்லாம் பயங்கரம். இங்கே பாருங்க மாடு. வாவ் வாவ், பார்த்தீங்களா? கோளாறான ரோட்டில் சூப்பராக போகுது. வண்டி சும்மா திணறாமல் போகும் மகளே. புல்லட்டோட ஸ்பெஷலே அதுதான். நீங்கள் 4 பேர் போனாலையும் ஒரே மாதிரி தான் போகும். இது வந்து ஸ்பீட் வண்டி கிடையாது, பவர் வண்டி. நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன். சும்மா ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டிங்கை போடுவோம். அடுத்த கீழே இறங்கும் போதும் காட்டுற மக்களே உங்களுக்கு பிரேக்கிங்லாம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஏபிஎஸ் கொடுத்துருக்கிறதுனால நல்லா தான் இருக்கும். நான் புது வண்டி ஓட்டினதில்லை, அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். பாருங்கள், கோயில் வந்தாச்சு. பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குது. மக்களே, ஆஃப் ரோடு பார்த்தீங்க, சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் எப்பயுமே நல்லாயிருக்கும் ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அதனால் நல்லாயிருக்கு.
பிரேக்கிங்கும் சூப்பர் மக்களே, பழைய வண்டியோட இது பெட்டராக இருக்குது. ஏன்னா ஏபிஎஸ் இருக்கிறதுனால நல்லா பயங்கரம் சூப்பராக இருக்குது, கண்ட்ரோலாக சூப்பராக இருக்குது. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது. 170 160 சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. ஓட்டலாம், நீங்கள் ஆஃப் ரோடெலாம் கொண்டு போகலாம், ரொம்ப கோளாறெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் இருங்க, கேமரா ஜூமில் இருக்கா, இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும். அல்ட்ரா வைடில் மாற்றிட்டேன். ஆனால் பேக்ரவுண்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா ஹில்ஸு பாருங்கள். இருங்க ஃபஸ்ட்டு அந்த மலையை காட்டுற பாருங்க. அந்த மலை மேலே ஒரு கோயில் இருக்கும், அந்த மலை இன்னும் சூப்பராக இருக்கும் மக்களே. அது இல்லாமல் நிறைய வீடுங்களாக இருக்கும் அங்கே. பாருங்க, அந்த மலைக்கு அடுத்து ஒரு ரைடு அடிப்போம். அது பார்த்தீங்கன்னா ஏர்பின் பெண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும், நல்லா வளைஞ்சு ரோடு சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஒரு டைம் ஓட்டி பார்ப்போம். புல்லட்டில், புது புல்லட்டில் போயிட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நீங்கள் ஆஃப் ரோடு ஓட்டணுங்கிறவங்க தாராளமாக ஓட்டுங்க, நல்லா பயங்கரமாக இருக்குது வண்டி. அடுத்து கீழே இறங்கும் போது பார்ப்போம் சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு. சஸ்பென்ஷனும் இல்லை, மாற்றி சொல்லிட்டேன், பிரேக்கிங். நான் வண்டியோட மெயின்டெனன்ஸ் வீடியோவும் போடுறேன்னு சொன்ன மக்களே உங்களுக்கு. அது கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா புது வண்டி நிறைய பேர் சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரைக்கும் ஒழுங்காக கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் ஸ்பீடெல்லாம். இல்லைனா மைலேஜ் சுத்தமாக கொடுக்காது. ஒருத்தர் கமெண்ட் பண்ணார், வெறும் 25 தான் கொடுக்குது அவருக்குலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா லோக்கல்லே 35 வரைக்கும் மைலேஜ் எடுக்கிறேன் இப்போ. அதே மாதிரி ஹைவேஸில் 38 40 அந்த ரேஞ்சு. நான் எனக்கு இப்போ ஒரு 1200 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். நான் லாங் பெருசாக கொண்டு போகல இப்போ வரைக்கும். லோக்கல் ரைடு அப்புறம் சும்மா ஒரு 200 250 கிலோமீட்டர் அப்படி தான் ஓட்டுறேன். இதுக்காக நேரம் ஒதுக்கல, கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால. நான் அடுத்து இனிமேல் ட்ராவல் லாக் மாதிரி எடுத்து கண்டினியூ பண்ணி போடுறேன். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் இன்னும் சொல்கிறேன். ஏன்னா இனிமேல் போக போக தான் தெரியும் வண்டி எந்த அளவுக்கு இருக்குது, புது வண்டிலாம் நல்லா இருக்கான்ட்டு. ஜே சீரிஸ் இன்ஜின் வந்து ஒரு 3-4 வருஷமாக வருதா கேள்விப்பட்டேன். நல்லாயிருக்கு, நிறைய ரிவ்யூலாம் பார்த்துருக்கேன். இன்ஜின் பெருசாக பிரச்சனை இல்லை, அதனால் நான் நம்பி வாங்கிட்டேன். இப்போ வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வண்டியில் மெயின்டெனன்ஸ் வீடியோவும் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன் மக்களே. அடுத்து இப்போ கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கிட்டு பைக்கெலாம் கரெக்டாக கண்ட்ரோல் கிடைக்குதான்னு பார்ப்போம். பிரேக்லாம் நல்லா இருக்கும் மக்கள். பாருங்க, நான் உங்களுக்காக கார்னர்ல போய் காட்டுறேன். பிரேக்கிங்லாம் நல்லா கண்ட்ரோல் கிடைக்குது மக்கள். ஸ்கிட்லாம் எதுவும் ஆகலை, ஏன்னா வண்டி வெயிட் இல்லைங்களா, அதனால் அவ்வளோ சீக்கிரம் கீழே விட மாட்டேங்குது. அது இல்லாமல் பயங்கர சேஃப்டி மக்கள். அவ்வளோ சீக்கிரம் இதில் ஆக்சிடென்ட்லாம் கூட பெருசாக நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ராயல் என்ஃபீல்டில். பிரேக்கும் நல்லா இருக்குது. பழைய வண்டியிலும் பிரேக் குறை சொல்கிற மாதிரி இருக்காது, இது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஏபிஎஸ்ங்கிறதுனால. பாருங்க, மண் ரோட்லேயும் கரெக்டாக வண்டிலாம் எதுவும் உலட்டல. டயர் நல்லா இருக்குது, புது வண்டிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. நல்லா பிரேக் அடித்தாலும் கரெக்டாக நிற்கிது மக்கள். சஸ்பென்ஷன் சும்மா கும்முன்னு இருக்குது. எவ்வளோ ஸ்பீட் போனாலும் கரெக்டாக பிரேக் அடிச்சா நிற்குது மக்கள். அடி சக்க சும்மா கன்னு இருக்கு. வாவ்,
பாருங்க மக்களே, பிரேக் சும்மா வீடியோ இதோட என் பண்ணிக்குவோம் மக்களே. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் புல்லட் பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சஸ்பென்ஷன்லாம் நல்லாயிருக்கும் மக்களே. ஆஃப் ரோட்லாம் சூப்பராக இருக்குது, ஜாலியாக கொண்டு போகலாம். பிரேக்லாம் கவலையே பட தேவையில்லை, சும்மா கும்முன்னு இருக்குது. எவ்வளோ ஸ்பீடு மலையிலே நான் பிரேக் அடித்து பார்த்தேன் மக்களே, சும்மா ஜம்முன்னு நிற்குது. அதான் பிரச்சனையே இல்லை, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க புது வண்டி. பழைய வண்டி விண்டேஜ் ஃபேன்னா அது வேறு கேட்டகரி, அது போகிறவங்க போங்க. புது வண்டி வந்துன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடல் வாங்கலாமா வேணாம் டவுட் இருந்தால் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை, யோசிக்காமல் வாங்கிக்கலாம். இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, நான் சொன்ன பார்த்தீங்களா. இனிமேல் போக போக எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நான் அப்டேட் கொடுக்குறேன். ப்ராப்ளம் வராது, நம்ம மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வண்டி பிரச்சனை பண்ணும். தான் பாருங்க லைட்டு, இது அப்படியே பார்த்தீங்கன்னா புலியோட முகம் மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த கேப் கூட நான் போடாமல் இருக்கேன். வண்டியோட ஓவரால் லுக்கு பாருங்கள். இதுதான் இந்த பெட்டாலியன் பிளாக்கோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் டெயில் லேம்ப்பு தான். அப்புறம் நம்பர் பிளேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பியூராக விண்டேஜாகவே இருக்கும். சீட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து பக்கெட் சீட்டு, சூப்பராக இருக்கும். விண்டேஜ் பிடிக்குன்னா தாராளமாக இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டாலியன் பிளாக். இதுக்கு அடுத்த மாடல்லாம் இன்னும் நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்த மாடலில் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இருக்குது ஏபிஎஸ், பேக்கில் இருக்காது. ட்ரம் பிரேக் தான், அதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. இதே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.